ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு சும்மா கேஷுவலாக போகலான்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. பிளாக் பலூன் மல்லி, ஒயிட் பலூன் மல்லி, தென் நம்ம ஆரஞ்சு செல்லக்குட்டீஸ் ஒருத்தர் கேட்சப் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் செட்டப் பண்ணிருக்காங்க. ஏதோ சரியில்லையேன்னு பார்த்தீங்களா நம்ம மீன் தொட்டியில் மல்லிகைப்பூ வெளுத்து எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. சும்மா ஜஸ்ட்டு ப்ராங்க்குங்க. அது சும்மா புதுசாக ஒன்று வாங்கினோம். அது நடுற வரைக்கும் அது சும்மா அப்படியே வச்சிட்ருக்கோம். இந்த டப்லேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வச்சு குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதில் தேடி பார்த்தோம், ஒன்றுமே கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா எங்கேயோ போயிட்டுருக்கான்னு பார்த்தா ஆமாங்க, குட்டி போட்டிருக்கு. நம்ம பலூன் சில அங்கே பார்த்திங்களா அழகாக தூக்கி வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுருந்தானுங்க. அவங்கள தூக்கி எப்பயுமே தனி ஃப்ரைஸ் எல்லாம் தனி டப்பில் போட்டுட்ருக்கு. ஸோ இந்த டப்பில் எல்லாம் மாற்றி விட்டாச்சுங்க. இது வந்து 2வது பேட்ச் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்சு ரொம்ப ஹாப்பியாகவே ஒரு மாதிரி ஹெல்த்தியாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா பலூன் மல்லியில் சூப்பர் ஒரு என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஒரு 5-6 மீன் குட்டி வந்து பொறிச்சிடுங்க. ஸோ நைட்டில் சும்மா அன்எக்ஸ்பெக்டடாக தான் போனேன். ஏதோ சரியில்லையேப்பா அப்படின்னு பார்த்தா செல்லக்குட்டிங்க பொறிச்சிருக்கானுங்க ஃப்ரைஸை. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க பாருங்கள் பிளாக் கலரில் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு தனி டேப்பில் விட்டாச்சு. ஆக்சுவலாக இதில் வச்சிட்ருக்க அந்த செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்து கப்பீஸ் விட்டுருந்தோம். கப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா பெரிய ரிசல்ட் கிடைக்கல. அந்த டப்புக்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய டப் செட்டப் பண்ணிவிட்டு லோட்டஸில் வளர்த்து பார்த்தோம். இங்கே பாருங்கள் இன்னொரு ஃப்ரைஸு. ஸோ லைக் மாலியோட பியூட்டியே என்ன பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 மந்த்து ஒரு 15-20 டேஸ்லேயே வந்துட்டு நான் 3 செட் ஆஃப் ஃப்ரைஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கும் ப்ரீடிங்கில் ரொம்ப ஆசைனா கண்டிப்பாக மாலி ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை. ரொம்பவே வந்துட்டு ஆக்டிவாக விளையாடுவானுங்க. அது பார்க்கவே வந்து மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் இதோட சேர்த்து ஒரு 6வது ஃப்ரைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி அடுத்த அப்டேட்டுக்கு கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.